ரிஷபராசியை பற்றி பார்க்கலாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது வீடு ரிஷபம். தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் இந்த ரிஷபம். ரிஷபம் பொதுவாக சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற வீடு. சுக்கிர பகவான் அங்க ஆட்சி பெறாரு, சந்திரன் உச்சம் பெறாரு. அப்ப காலபுருஷனுக்கு 2வது வீடு அப்படிங்கிறது செல்வம் படைத்த வீடு, மகாலட்சுமி ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். இது 4 கால் ராசி, அதோட பிராணி உயிரினம் மாடு. இந்த ரிஷபராசியை சார்ந்தவங்க பொதுவாகவே கடினமான உழைப்பாளிகள். இலக்கு இல்லாம உழைக்கிறது மட்டுமே அவங்க பெருசா நினைப்பாங்க. அறுசுவை உணவை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க, கலா ரசனை உள்ளவங்க, ஆடம்பர பிரியர்கள், பொருளாதாரத்துல அவங்க பாதுகாப்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்கு முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கக்கூடாதுங்க. சேமிப்பு பழக்கத்தை அதிகரிச்சுக்கணும். ஒரு சின்ன தொகையாவது சேர்த்து வைக்கிற பழக்கம் ரிஷபராசிக்காரர்கள் வந்தாங்கன்னா பொருளாதாரத்துல பெரிய லெவல்ல இந்த ரிஷபராசி வளர்த்தி விட்டுற வார்த்தைகளும் கலா ரசனையோட பழகக்கூடிய தன்மையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு. சரிங்களா? இது ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களையும் முக்கியமான விஷயம் மட்டுமே இப்போ நான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ முதல்ல ரிஷபத்தில் யார் பிறந்தாலும் கடன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது. சின்ன தொகையாவது சேமிக்க பழகிக்கணும். அதே மாதிரி வாசனை திரவியங்கள் சுத்தமாக இருக்கணும். ஆடை பளிச்சுன்னு வெளிர் நிறத்தில் போடணும். தன் இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாவே இந்த ரிஷபராசிக்காரங்க மேன்மேலும் வளர்ச்சி அடைவாங்க. நன்றி.